நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விலங்குகளோட இளமை பெயர், அதுக்கப்புறம் அதோட ஒளிமரபு, அதேமாரி அதோட வாழ்விடம், அதேமாதிரி பறவைன்னு பார்த்தா அதோட ஒளிமரபு, அதுக்கப்புறம் காய்கறி, அதுக்கப்புறம் வினை மரபு, தொகை மரபு, அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதுவும் டைரெக்டாக வந்து பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் தெரியுமா, பிழை திருத்தம். இது வந்து இலக்கணம்ல. ஸோ அதில் வந்து இது வரும். இது வந்து மேக்ஸிமம் இந்த எல்லா கொஷின்லேயும் ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி இதை நம்ம பார்த்துட்டு போகணும் இலக்கணம்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விலங்கோட இளமை பேர்னு பார்த்தோன்னா, புலி பரல், சிங்கம் வந்து கொள்ளுவை, யானை வந்து கன்று, பசு வந்து கன்று, கரடி வந்து குட்டி, குருவி வந்து குஞ்சு, கோழியும் குஞ்சு, ஆடு வந்து குட்டி, கழுதை வந்து குட்டி, எருமை அப்படின்றது கன்று, மான் வந்து கன்று, நாய் வந்து குட்டி, பூனையும் குட்டி தான், கீரி அப்படின்றது பிள்ளை, அணில் அப்படின்றது பிள்ளை, எலி அப்படின்னா குட்டி, குதிரை வந்து குட்டி, குரங்கும் குட்டி. ஸோ இது வந்து விலங்குகளோட இளமை பெயர்கள். இதே வாழ்விடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடுபட்டி அப்படின்னு வரும், கோழி பண்ணை, யானை கூடம், யானை கூட்டம், அது சேர்ந்துருக்கிறது கூட்டமாக வரும். இது வந்து கூடம் இருக்கிற இடம். இதே வந்து குதிரை கோட்டில் அப்படின்றது மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை, இது வந்து வாழ்விடங்கள். இதே வந்து விலங்குகளோட ஒளி மரபு அப்படின்னா வந்து புலி வந்து உரும்பும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பெள்ளிரும், பசு வந்து கதரும், கரடி வந்து கத்தும், குதிரை வந்து கனைக்கும், நரி வந்து ஊளையிடும், கழுதை வந்து கத்தும், பூனை வந்து சீரும், ஆடு அப்படிங்கும்போது கத்தும், எலி அப்படின்னா கீச்சிடும், வண்டு வந்து முரளும், எருது அப்படிங்கும்போது எக்காலமிடும், குரங்கு அப்படிங்கும்போது அளப்பும். இதெல்லாம் வந்து விலங்கோட ஒளி மரபு. இப்போ நம்ம பறவையோட ஒளிமரபு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆந்தை வந்து அள்ளரும், குயில் வந்து கூவும், காகம் வந்து கரையும், கோழி அப்படின்றது கொக்கரிக்கும், கிளி வந்து பேசும், சேவல் வந்து கூவும், புறா வந்து குணுகும், கூகை வந்து குள்ளரும், மயில் வந்து அகவும். இதெல்லாம் வந்து பறவை ஒளிமரபு. இதை காய்களின் இளமை நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, மாவடு. இதே வந்து இளங்காய்னா வள்ளுக்கைன்னு சொல்லுவாங்க, முற்றிய தேங்காய் வந்து நெத்துன்னு சொல்லுவாங்க, பலா மூசுன்னு சொல்லுவாங்க, வாழை கச்சல்னு சொல்லுவாங்க, வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கத்திரி பிஞ்சு, தென்னங்குரும்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட இளம் பிஞ்சு. இதே வந்து வினை மரபு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல் அந்த வினை மரபு அப்படின்னு பார்க்கும்போது, மரம் வெட்டினான் அப்படின்றது, அம்பு எய்தார் அப்படின்றது, ஆடை நெய்ந்தார் அப்படின்றது, உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தாள் அப்படின்றது, கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினாள், அதுக்கப்புறம் செய்யுள் ஏற்றினான், சோறு உண், பள்ளம் தின், கோலம் இடு. ஆக்சுவலாக நம்ம கோலம் போடுன்னு சொல்லுவோம், ஆனால் அது தப்பு, கோலம் இடுன்னு தான் சொல்லணும். தீ மூட்டு, தண்ணீர் குடி, பால் பருகு, படம் வரை. அதே மாதிரி தயிர் கடை, விளக்கை ஏற்று, பூ கொய், பாட்டு பாடு, அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சுனா இது வந்து நீர் பாய்ச்சுறது, களைப்பறி, காய் கறி அரி, இலைப்பறி. ஸோ இதெல்லாம் வந்து வினை மரபு. இது தொகை மரபு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆடு மந்தை, திராட்சை குலை, மாடு மந்தை, கற்குவியல், வேலங்காடு, யானை இது கூட்டம், யானை கூட்டம், அது யானை கூடம், சாவி கொத்து, பசு நிறை, இது பசு நிறை வந்து ஆணிரைன்னு கூட சொல்லலாம், பசு நிறை இல்லாட்டி ஆணிரை, மக்கள் கூட்டம், வைக்கோட் போர், நம்ம வைக்கப்பூல்னு சொல்கிறோம், அது வந்து வைக்கோட் போர்னு சொல்லுவோம். இதே வந்து தாவர உறுப்போட பெயர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈச்ச ஓலை, தாழை மடல், பனை ஓலை, சோளந்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, அப்புறம் தென்னை ஓலை, மூங்கில் இலை, அப்புறம் கமுங்கங்கூந்தல், பனை ஓலை, பலா இலை, வாழை இலை. இதெல்லாம் வந்து தாவர உறுப்பு பெயர். இதை செடி கொடி மரங்கள் அந்த இது வந்து தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆலங்காடு, கம்மங்கொலை, பனைந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளங்கொல்லை, பலாத்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், தென்னந்தோப்பு.
ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து 8th டேர்ம் 1லையும் 7th டேர்ம் 2 இது 2 ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கம்பல்சரி எல்லா கொஷின்ஸ்லையும் கேட்பாங்க. சந்திப்பிழையில் ஒன்று வந்து இது ஆட் மேன் அவுட்டுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி பொறுத்துக்க கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறனால நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா புக்கில் தேட முடியாது. அது இல்லாமல் வந்து ஒரு புக்கில் ஒன்று இருக்கும், இன்னொரு புக்கில் எக்ஸ்ட்ரா 1 2 இருக்கும். இப்போ ஓல்டு புக் 7த்துக்கும் ஓல்டு புக் 8த்துக்கும் ஒன் ஆர் 2 வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.